இன்னையோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்லேருந்து 1 o'clock வரைக்கும் ஒரு கிளியர் அப் ட்ரெண்ட் கொடுத்துட்டு ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1:30க்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரகிள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு சைட்வேஸ் அப்படிங்கிறது கொடுத்து அதே இடத்துல முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இந்த மார்க்கெட் ஃபர்தராக மேலே போக போதா அல்லது கீழே வரப்போதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் மண்டேக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ட்ரேட் எம்பயர் மெத்தடில் அனலைஸ் பண்ணிடலாம். நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரேட் எம்பயருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பயர். நம்ம ட்ரேட் எம்பயரில் ஒரு நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. ரெண்டுமே சைமல்டேனியஸாக தான் போக போகுது. இந்த செஷனை ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பயரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணாங்க. அங்கேருந்து இமீடியட் பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 1 o'clock வரைக்குமே ஒரு கிளியர் அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைட்வேஸை கிரியேட் பண்ணிவிட்டு அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25,278 இந்த ரேஞ்சில் வந்து முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 25,201க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ப்ரைஸ் இமீடியட்டாக மேலே போகிறதுக்கான ட்ராவல் எடுக்கும் அப்படின்றதும், இதில் ஒரு சின்னதாக ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஃபார்மேஷன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கக்கூடிய 25,403 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 வியூ கொடுத்துருந்தாலுமே இந்த சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் ஒரு கிளியர் அப் ட்ரெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்த்துருந்தோம். பர்டிகுலராக மார்க்கெட் பாசிட்டிவ்ல தான் இருக்குது அப்படின்றத நம்ம கிளியராகவே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஒரு கிளியர் அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஃபார்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த இடத்துலையும் ஹையர் லோவோ பிரேக் பண்ணாமல் முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். இந்த அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது இன்னும் இந்த ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கக்கூடிய 25,400 வரைக்கும் போகுமா அல்லது அதையும் பிரேக் பண்ண போதா, இல்லை ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கா அப்படிங்கிறத ஓவராலாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் வேர்ல்டு மார்க்கெட் ரெண்டுமே பார்த்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பிசிஆர் ரேஷியோ 1.41 மார்க்கெட் பாசிட்டிவ் டைரக்ஷன்ஸில் இருக்குது அப்படிங்கிறதும், ஓவராலாக கால் அண்ட் புட் ரைடர்ஸ் கம்பேர் பண்ணும்போது புட் ரைடரோட டாமினேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக மாறி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அது இன்றைக்கி தான் மாறி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணுறோம். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கால் ரைட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, லாஸை புக் பண்ணிட்டு வெளியில் வந்துருக்கிறதும் நம்ம அடிஷ்னலாக ஐடென்டிஃபை பண்ணுறோம். அப்படின்னும் போது மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லைட்டாக பாசிட்டிவ் சைடுக்கு மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். பட் ஓவராலாக இப்படி இருந்துச்சுன்னா மார்க்கெட் சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். பட் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் மார்க்கெட் பாசிட்டிவ்ல தான் இருக்கு அப்படிங்கறத கன்க்ளூட் பண்ணலாம். அண்ட் வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்தவரை பார்க்கும்போது ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆகிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகல அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்தியன் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மேலே போகணும் அப்படின்னு இருந்தாலுமே இந்த வேர்ல்டு மார்க்கெட்டில் யூரோப்பியன் கண்ட்ரி கீழே வர ஆரம்பிச்ச உடனே இமீடியட்டாக ஸ்ட்ரக் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போக முடியல. இப்போதைக்கு கீழே வந்த மார்க்கெட் இதோட கண்டினியூஷன் எடுத்து தான் ட்ரேட் நடக்கும். அப்படின்னும் போது யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைடில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது ஃபிளாட்டாக ஓப்பன் ஆகி கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படின்னும் போது ஏஷியன் மார்க்கெட் மண்டே அன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது ஒரு சின்ன கேப் டவுன்ல இருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதை பொறுத்து பார்க்கும்போது இந்தியன் மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன்ல இருந்து மேலே போகலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இதை அப்படியே டெக்னிக்கலாக அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் கேப் டவுன்ல இருக்கா அல்லது பாசிட்டிவ்ல இருக்கான்னு சொல்லிட்டு அதை டெக்னிக்கலாக பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பயர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பயர் மெத்தடில் 3 சப்போர்ட்டையும் 3 ரெசிஸ்டன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதில் நம்ம ப்ரைஸ் எப்படி ட்ராவல் ஆக போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஜோன் அப்படிங்கிறது டிமாண்ட் ஜோன்ஸில் இருந்தாலுமே ப்ரைஸ் நெகட்டிவ் சைடு போச்சுன்னா எங்கெல்லாம் போகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பட் இதெல்லாம் பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஏரியாஸ் தான். ஸோ அப்படின்னும் போது இந்த டிமாண்ட் ஜோன் 1க்கு கீழே இருக்கிற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணாலுமே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான ஏரியாவாக ஐடென்டிஃபை பண்ணுறோம். இந்த இடம் போகாது அப்படிங்கிறதே புரிஞ்சுக்கலாம். பட் போனாலுமே அந்த இடத்துலேருந்து எங்கே வேணால் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த டிமாண்ட் ஜோன் 2யும் பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 3 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கான ஏரியா தான். இந்த இடங்களுக்கும் போகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்படியே போனாலுமே எங்கேருந்து வேணால் திரும்பலாம். எக்ஸாக்டாக வந்து டிமாண்ட் ஜோன் 2 கிட்ட வந்துட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது டிமாண்ட் ஜோன் 3 கிட்ட வந்துட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எங்கே வந்தாலுமே மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலுமே இந்த டிமாண்ட் ஜோன் 3 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தராக இறங்க ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறதுனால இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் போகக்கூடிய ஏரியாவை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். இந்த 25,010க்கு கீழே வீக் ஆகிடும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த அளவுக்கு போகாது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். டிமாண்ட் ஜோன் 2ல் சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறதும் அல்லது டிமாண்ட் ஜோன் 3ல் சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். பட் இப்போ இருக்கக்கூடிய இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் அப்படிங்கிறது
அப்படிங்கிறதுனால மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அப்படின்னும் போது எந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருக்கிற பட்சத்தில், அதாவது 25,316 இதுக்கு மேலே இருக்கிற பட்சத்தில் ஒரு இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,366 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அண்ட் அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 2ஆக இருக்கக்கூடிய 25,452 அப்படிங்கிற இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஃபார்மேஷன்ஸ் கொடுக்கும். இப்படி தான் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில், மார்க்கெட்டில் எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாத பட்சத்தில் மண்டே அன்னைக்கு ஒரு கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 2ஆக இருக்கக்கூடிய 25,700 வரைக்குமே இந்த அப் ட்ரெண்ட் கண்டினியூஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாகவே மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதும், கீழே போனாலுமே மேலே வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓப்பனிங்கே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலுமே இமீடியட் பாசிட்டிவ் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. அது ஒரு கிளியரான ஒரு அப் ட்ரெண்டை தொடங்கி கண்டினியூ பண்ண ஆரம்பித்தாங்க. அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56,750 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போனது. அந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் 2 o'clock வரைக்குமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் முடியும் போது நியர் ஹையர் லோவை டச் பண்ணி முடிச்சிருக்கிறது பார்க்குறோம். நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 56,620 முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஸோ சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் இந்த ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியும். அதில் ஒரு சின்ன ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகலாம். இதை பொறுத்தவரை சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் ஒரு கிளியரான ஒரு அப் ட்ரெண்ட் கிரியேட் ஆகிட்டு ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் போகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ட்ராப் பண்ணியும் காட்டியிருக்கோம். அதே மாதிரியே மேலே போயிருக்காங்க. கடைசியாக மட்டும் ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிளோட முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது புட் ரைட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்களோ அப்படிங்கிற தாட் கிடைக்குது. அதுதான் பிசிஆர் ரேஷியோவும் கன்ஃபார்ம் பண்ணது 1.12 அப்படிங்கிறது. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 57,000 அதிகமான கால் ரைட்டர்ஸ் இருக்கிறதுனால இந்த 57,000 பிரேக் பண்ணுறதுக்கு திங்க் பண்ணும் அல்லது யோசிக்கும்னு சொல்லலாம். அந்த இடம் போனாலே ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். பட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ரைட்டர்ஸ் புட் ரைட்டர்ஸ் காம்பினேஷன்ஸ் பார்க்கும்போது புட் ரைட்டரோட டாமினேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லைட்டாக பாசிட்டிவ் சைடில் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணலாம். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கால் ரைட்டர்ஸ் லாஸையும் புக் பண்ணிட்டாங்க. மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படிங்கிறது தே ஆர் பிலீவிங். அண்ட் இடையில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூவாக கால் ரைட்டர்ஸே இல்லை அப்படிங்கிறதுனால மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது மார்க்கெட் பாசிட்டிவ் சைடுக்கு டர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிறதும் இதோட சேர்த்து டெக்னிக்கலாக கன்க்ளூட் பண்ணும்போது தான் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அது என்னன்றதை பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில் 3 சப்போர்ட்டையும் 3 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதில் ஃபர்தராக எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பட் ஓவராலாக இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படிங்கிறதுக்கு டேர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிறதும் அண்ட் நெகட்டிவ் சைடு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறோம். அப்படின்னும் போது நெகட்டிவ் சைடு போனால் என்ன நடக்கும், எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் போய் ரீச் ஆகலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுற பட்சத்தில், அதாவது 56,571 இந்த இடத்த பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் கீழே வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அது டிமாண்ட் ஜோன் 2ஆ இருக்கக்கூடிய இந்த இடம் வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கிறதுனால பிரைஸ் அகெயின் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு. எய்தர் இங்கிருந்தே மேலே போதா அல்லது கீழே வந்து மேலே போதா அப்படிங்கிறது பிக்கஸ்ட் கொஷினாக இருக்கும். பட் இந்த இடத்துக்கு வந்துச்சுனாலே ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டியோட மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் இந்த டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா அடுத்த ரேஞ்சாக இருக்கக்கூடிய டிமாண்ட் ஜோன் 3 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இது வந்து பார்த்தா ரிஸ்கான ஏரியாவாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. இந்த 2 ஜோனுமே நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படிங்கிறதும் ப்ரைஸ் மேலே போனால் மட்டும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிவிட்டு ட்ரேடராக மாறுவோம் அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் மெத்தடில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற விஷயமா இருக்கும். சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 3 பிரேக் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் ஒரு ஹை டிமாண்ட் இருக்கிறதுனால இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். பட் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் பண்ணுற பட்சத்தில் மார்க்கெட் ஃபர்தராக கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெகட்டிவ் டைரக்ஷன்ஸ்க்கு மூவ் ஆகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். பட் அது போகாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போ மெஜாரிட்டி மார்க்கெட் எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்படிங்கிறதுனால இந்த சப்ளை ஜோன் 1ஆ இருக்கக்கூடிய 56,712 713 இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இமீடியட்டாகவே அது ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் போகும் அப்படிங்கிறதும் அது 57,045 இந்த இடத்த போய் ரீச் பண்ணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு 57,590 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு அப் ட்ரெண்ட் அண்ட் ஒரு ஹையர் ஹை ஹையர் லோ அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம்.
ஸோ ஓவராலாக மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. அது சப்ளை ஜோன் ஒன்றா இருக்கக்கூடிய 56,712க்கு மேலே இருந்துச்சுன்னா பாசிட்டிவ்லையும், அது சப்போஸ் வந்து பார்த்தோன்னா 56,571க்கு கீழே இருந்துச்சுன்னா கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலுமே கீழே ஸ்ட்ராங் சப்போர்ட்ஸ் இருக்கிறதுனால அங்கேருந்து டேர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளோட கன்க்ளூஷனாக இருக்குது. இதை பொறுத்தவரை நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரஸியாக இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் தான் அண்ட் வீடியோ தான். இதை பார்த்து யாருமே ட்ரேட் பண்ணக்கூடாது. அப்படி ட்ரேட் பண்ணுறது மிகப்பெரிய ரிஸ்க்காக இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும்.